வேலையில்லா கால நிவாரணம் ரூ.5000 வழங்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநாடு புதுச்சேரி அரசை வலியுறுத்தியுள்ளது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 17வது மாநில மாநாடு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. மாநாட்டை ஒட்டி சாரம் ஜீவானந்தம் திடலில் பேரணி நடைபெற்றது. முன்னதாக போதைக்கு எதிரான போராட்ட சுடற்கொடியை முன்னாள் மாநில தலைவர் சரவணன் எடுத்துத் தர மாநில குழு உறுப்பினர்கள் அஜித்குமார், ஜெயப்பிரகாஷ் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து அங்கிருந்து சுடற்கொடியுடன் பேரணி நடைபெற்றது. மாநாடுக்கு மாநில தலைவர் கௌசிகன், துணைத் தலைவர் லீலாவதி ஆகியோர் தலைமை குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். முன்னதாக மாநாட்டு திடலில் மாநாட்டு கொடியை மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் ஏற்றி வைத்தார். மாநாட்டை துவக்கி வைத்து வாலிபர் சங்கத்தின் மத்திய செயற்குழு ஜெய்க்சி தாமஸ் பேசினார். மாநாட்டை வாழ்த்தி இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் பிரவீன்குமார் பேசினார். தொடர்ந்து நடைபெற்ற பிரதிநிதிகள் மாநாட்டில் செயலாளர்கள் சஞ்சய் சேகரன் வேலை அறிக்கை சமர்ப்பித்தார். வரவு செலவு அறிக்கை பொருளாளர் ரஞ்சித்குமார் தாக்கல் செய்தார். பிரதிநிதிகள் விவாதத்திற்கு பிறகு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் இறுதியாக சங்கத்தின் அகில இந்திய தலைவர் மக்களவை உறுப்பினர் ஏ ரஹீம் மாநாட்டை நிறைவு செய்து பேசினார். நிர்வாகிகள் ஜெயராஜ், விண்ணரசன், கவியரசன், வினோத்குமார், சிந்து, ஸ்ரீதர், நிலவழகன் உள்ளிட்ட திரளானோர் மாநாட்டில் பங்கேற்றனர். மாநாட்டில் புதிய தலைவராக கௌசிகன், செயலாளராக சஞ்சய் சேகரன், பொருளாளராக ரஞ்சித்குமார் உள்ளிட்ட 19 பேர் கொண்ட புதிய மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது. மாநாட்டின் புதுச்சேரியில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கஞ்சா உட்பட போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக மாதம் ரூ.5000 வழங்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளான ஐடி, ஜவுளி பூங்காவை அமைத்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும். அரசு துறைகளில் காலியாக உள்ள 10,000 இடங்களை நிரப்ப வேண்டும். அரசு பணிக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும். தாய்வழி கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும். ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி மில்களை மூடும் முடிவை கைவிட்டு நிதி ஒதுக்கி புனரமைத்து நடத்த வேண்டும். தொழிற்சாலை நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 80 விழுக்காடு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது.